திருப்பி வைக்க வேண்டிய பொறுப்பும் அமைச்சருக்கு தான் இருக்கு. எங்கட திணைக்களத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருந்தது இருக்குது எல்லாம் எனக்கும் தெரியும். இப்போ அதே அந்த பக்கமும் கண்டிப்பா தெரியும். மற்றது உங்களோட இன்னொன்று இருக்குது, எங்களுடைய கால்நடை உற்பத்தி சுகாதாரத்தில் இருக்குது, அனிமல் ஹஸ்பண்டரியும் இருக்குது, எங்களோட கால்நடை மருத்துவர் மாதிரியும் இருக்குது. ஆகவே அந்த பக்கத்திலையும் எனக்கு திருப்தி இல்லை. ஆகவே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் எனக்கு சொல்லணும். நிறைய முறைப்பாடுகள், இந்த அதை சேர்க்க முறைசினப்படுத்துறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மற்றது கால்நடைகளில் வளர்க்குறகிட்ட இருந்து எனக்கு சில முறைப்பாடு வருது. அவை சங்கங்களில், அதாவது உங்களோட லிப்போ கடைகளில் வந்து சில ஃபார்மசியை வச்சு போட்டு அவன் டாக்டர் தான் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வைக்கணும்னு சொல்கிறேன். இப்படி எல்லாம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஆகவே இப்போ தனியாக அதிகாரிகள் மட்டத்தோட நடந்து இருக்குமென்று சொன்னால் இந்த தேர்தல் தேவையில்லை, மாகாண சபையும் தேவையில்லை. இப்போ மாகாண சபை என்று சொல்லி கொண்டு வந்ததுங்கிறது அரசியல்வாதிகள் முதுக்கில் வந்ததுன்னா சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்றதுக்காகத்தான். எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டதும் இருக்கு. உதாரணமாக நாங்கள் நேற்று கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு போனால் தமிழ்நாடு சேவைகள் திணைக்களத்திட்ட 10 வருஷத்துக்கு முதல் இலங்கை இந்திய அரசாங்கம் அன்பளிப்பாக கொடுத்த டிராக்டர் இன்னும் புதுசாக அப்படியே கரம் கட்டி போய் பாதிக்காமல் கிடக்குது. ஆனால் அதுலேயே எங்களை கேள்வி கேட்க முடியலை என்னென்னா அது மத்திய அரசாங்கம் தான் தமிழ்நாடு சேவைகள் திணைக்களத்தை வச்சிருக்கு. அப்போ விவசாயம் எங்களுடைய என்று சொல்லுது. ஆனால் அந்த தமிழ்நாடு சேவைகள் திணைக்களத்தை அவை வச்சிருக்கிறோம். அப்போ சம்மேளனம் நம்ம அது 60-70 ஜமீன்தார் மாதிரி தான் அந்த சம்மேளன விவசாய சம்மேளனத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறோம். அதை சட்டமைக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ வினைத்திறனற்ற நிர்வாகங்கள் தான் அங்கேயும் இருக்கு. ஆகவே எங்களோட சக்திக்குட்பட்டு நாங்கள் சிலதை செய்கிறதுக்கு விரும்புகிறோம். அடுத்து இவ அண்ணன் சொன்னது மாதிரி பால் எனக்கு ஒரு கனவு, அது நிச்சயமா எந்த பீரியட்ல செய்து முடிப்பேன். இந்த வருஷமும் சாத்தியமாகலாம். வடக்கு மாகாணத்துக்கு கண்டு சொல்லி ஒரு பொதுவான பேரில் ஒரு பால், அது நீங்கள் நிப்பவும் சேர்ந்து யாழ்கவும் சேர்ந்து ஏர் சேர்ந்து தனிப்பட்ட முறையில் கொண்டு வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை. ஆனால் அந்த பால் என்கிறது ஆவின் பால் என்று சொல்லி தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பொது பேரில் ஒரு பால் இருக்கோ அந்த பால் அதே மாதிரி நாங்களும் ஒரு பேரில் வந்து பால் வந்து கொடுக்கணும். எங்கிட்ட திரவப்பாலின் நுகர்வு வந்து குறைவு. திரவப்பாலின் நுகர்வுல நான் வந்து கோப்பிலத்திலேயே குடிக்கிறதே இல்லை. எங்கேயாவது போய் ரோட்ல போய்ல கடையிட்ட பால் கேட்டு அவன் எங்க இருக்கிறது திங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்றானே தவிர எந்த தேத்தனி கடையிலையும் பசும்பால் இருக்குன்னு சொல்லி வார்த்தையை வந்து இல்லை, ஒரு டவுன் இல்லை. அப்ப அதுக்கு அடிப்படையில் உள்ள பிரச்சனை என்று சொன்னேன். அதே மாதிரி வீடுகள்லையும் காலையில யாரும் பால் காய்ச்சி கொடுக்குற வாடிக்கைங்கிறது. ஆனா இந்தியாவில் இருக்கிற எந்த வீட்டை பார்த்தாலும் காலையில வேலைக்கு போகும்போது அந்த மில்க் கொதிக்க வைக்கிற அந்த வெசல் வந்து கூவும். எல்லா ஊர்வழியும் அந்த விசில் அடிக்கும் அந்த பால் காய்ச்சல். காரணம் அங்கே வீட்டையே கொண்டே பாலை கொடுக்குறான். எங்களுடைய ஆக்களுக்கும் பாலை கொடுத்தா தான் அவை பாலை காய்ச்சி காலையில வந்து படிப்புறம் போகணும், புரிதல் வெளிக்கிட்டு போகணும், அல்லது அவை வேலைக்கு போகணும். நிறைய பிரச்சனைகள் யாருமே கடையில போய் மற்ற சாமான வீட்டை வாங்கிட்டு அரிசியை வச்சாலும் கிழமை கணக்கிலே இருக்கும். பாலை வாங்கிட்டு வைக்க இல்லாத. அப்போ ஒவ்வொரு நாளும் பால் வாங்குறதுக்கு அதை யாரும் போக இல்லாதன்ற ஒரு பிரச்சனை. ஆகவே நாங்கள் டோர் டெலிவரி என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கு தான் இந்த எங்களோட இண்டஸ்ட்ரி வந்து வளரும். சனத்துடைய போசாக்கும் வந்து அந்த நிலையில தான் இருக்கும். அதை நோக்கி நாங்கள் வந்து போகணும். உங்களுக்கு தெரியும், வவுனியா மாவட்டத்தில் UNDP காசுல வந்து கொடுத்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸிங் சென்டர் வந்து செய்வது. ஆனால் அது கடைசி வரைக்கும் அவையால் இயங்க முடியலை. இப்போ வெவ்வேறு நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய ஆக்கள், கொழும்பில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் இப்போ கேட்டுருக்கீங்கன்னா அது தங்களுக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்லை, அந்த கம்பெனியை வந்து தங்களுக்கு தர சொல்லி கூட்டுறவோடு சேர்ந்து தனியாரமாக இணைஞ்சு அதை இயக்குறது. இப்போ கிட்டத்தட்ட அவைகள் எல்லாம் அங்கே சந்திச்சு முடிஞ்சு நீ என்ன சந்திக்கிறதுக்கு 2-3 நிறுவனம் இருக்கு. நாங்கள் யாருக்கு எதை கொடுக்க போகணுன்றதை தீர்மானிக்கிறதுக்கு. இப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது கண்டிப்பாக செய்தே தீரும். நான் அதுக்கு வெளியிலிருந்து எல்லாம் எடுத்து தருவோம். அதையும் நீங்கள் மனத்தில் வச்சுக்கொண்டு ஒரு பொது ரீதியான ஒரு பால், அதுக்கு நீங்களும் ஜால் போகும். உங்களோட சங்கங்களுக்குள்ள வராத வெளியில இருக்கக்கூடிய வீடு வழியை எவ்வளோ பேர் இருக்கு, ஆயிரக்கணக்கான நாட்கள் மாடு வளர்த்தோன்றீங்க. அவைகளே நாங்கள் வீட்டில் எவ்வாறு உள்வாங்க போறோம் என்ற ஒரு மெக்கானிசத்தை வந்து நீங்கள் தான் அதை உருவாக்க வேண்டும். இனி நீங்கள் நான் சொன்னதுகளை யாரை பற்றியும் எந்த கவலையும் அவசியம் இல்லை. நீங்கள் சகல முறைப்பாடுகளையும் சொன்னால் தான் நாங்கள் வந்து அந்த நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியதாக இருக்கு. உங்களோட சங்கம் பிரச்சனை, கூட்டுறவு திணைக்களத்தில் இருக்கிற பிரச்சனை, கால்நடை அபிவிருத்தி திணைக்களத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரைக்கலாம். உங்களை சொல்லி போட்டு யாருன்னு சொல்லி போட்டு